எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல நம்ம யானை மாமாவோட மூளையை பத்தின கதையை நீங்க எல்லோரும் ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு அருமையான கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா இன்னைக்கு கதையில ஒரு பயங்கரமான குறும்புக்கார நண்பர் ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பார்க்கலாமா? இதோ நம்ம கண்ணன் குரங்கு. இந்த கண்ணன் குரங்குக்கு மற்றவங்களை கேலி பண்ணுறதுன்னா அவ்வளவு ஜாலி. ஆனால் இந்த சேட்டையால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? வாங்க சொல்கிறேன். காட்டில் கண்ணன்குட்டி குரங்கு மற்றவங்களை கேலி பண்ணுறதையே ஒரு வழக்கமாக வச்சுருந்தான். ஒரு நாள் மெதுவாக போய்கிட்டு இருந்த ஒரு ஆமையை கிண்டல் பண்ணான். மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு பழங்களை தூக்கி ஆமை ஓட்டு மேலே டக்கு டக்குன்னு அடிச்சு விளையாடினான். பாவம் அந்த ஆமை. ஆனால் விதியை யாரால் மாற்ற முடியும்? அதே வேகத்துல அடுத்த சேட்டைய ஆரம்பிச்சான் இந்த கண்ணன். அங்க இருந்த ஒரு பெரிய தேன் கூட்டை தன் வாளால அடிச்சு ஒரு சுத்துனா பாருங்க. அவ்வளவுதான். கோபமான தேனீக்கள் எல்லாம் கண்ணனை துரத்த ஆரம்பிச்சுதுங்க. பயந்து போன கண்ணன் ஒரு குகைக்குள்ள ஓடி ஒளிய பார்த்தான். ஆனா பாவம், அவசரத்துல ஓடுறதுனால அவனோட நீளமான வாளு குகை வாசலையே மாட்டிக்கிச்சு. தேனீக்கள் அவனை சுத்தி வந்து கடிக்க ஆரம்பிச்சதும் கண்ணன் ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு கதறி அழுதான். அப்பதான் அங்க வந்தாரு நம்ம யானை மாமா. தன் தும்பிக்கையால தண்ணீரை கண்ணை மேல பாய்ச்சி அடிச்சாரு. தேனீக்களையும் விரட்டினாரு. யானை மாமா சொன்னாரு, கண்ணா, மற்றவங்களை கிண்டல் செஞ்சு சிரிக்கிறது ரொம்ப தப்பு. இன்னைக்கு ஆமையை கிண்டல் பண்ணன, அதோட விளைவுதான் இன்னைக்கு நீ கஷ்டப்படுற. யாரையும் கேலி பண்ணாத அப்படின்னு சொன்னாரு. கண்ணனும் இனிமே யாருக்கும் தொல்லை தர மாட்டேன்னு சத்தியம் பண்ணான். பாத்தீங்களா குட்டீஸ், மற்றவங்களை கேலி செஞ்சா நமக்கும் இதே மாதிரி கஷ்டம் வரும். அதனால எப்பவும் அன்பா இருக்கணும், சரியா? சரி, இன்னைக்கான கேள்வி என்னன்னா, நம்ம கண்ணன் குரங்கு எதை வச்சு தேன்குட்டை கலைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சீக்கிரமா கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பர் கதையோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.